இன்னுமா தூங்க போல? இன்னைக்கு நீங்க என் கூட தூங்குறீங்களா? சரி சரி, இங்கே இருங்க. இங்க வாங்க. என்னாச்சா? சிகரெட் குடிக்கிறதே தப்பு, அதுல என் குழந்தைங்க முன்னால குடிக்கிறது அதோட பெரிய தப்பு. அம்மா காதுல விழுந்த போது அவ்வளவு பயப்படுறவரு சிகரெட் எதுக்காக குடிக்கணும்? குடிக்க மாட்டேன். இனிமே அம்மாவுக்கு தெரியாம குடிக்க மாட்டேன், குழந்தைக்கு தெரிஞ்சும் குடிக்க மாட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன். இருங்க அம்மாட்ட போய் சொல்லி சொல்லாதீங்க. இனிமே நான் சத்தியமா. இங்க பாருங்க, பெரியவங்களுடைய நடத்தையிலதான் குழந்தைகளுடைய எதிர்காலமே இருக்கு. இனிமே இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், சத்தியமா வேண்டாம். தெரிஞ்சா இனிமே சிகரெட்டே குடிக்க கூடாது. நீ எப்படி டீச்சருக்கு பயப்படாம இருக்க? மணி 12 ஆயிடுச்சு. எழுதினது போதும், வாங்க. ஒரு கேலண்டர் கம்பெனிக்கா எழுதிட்டு இருக்கேன். விடியறதுக்குள்ள இதை முடிச்சு கொடுத்தாங்க. கொடுக்கணும் என்ன, 2 நாள் கழிச்சு கொடுத்தா போச்சு. சுமதி, நீ போய் தூங்கு. தூக்கம் வரலையே. ஏன் இப்படி தொந்தரவு செய்யற? இது ஒரு தொந்தரவா? இந்த மாதிரி அடிக்கடி வந்து சொல்ல கொடுத்திருந்தா எப்படி எழுதுறது? பேசாம நீ போய் தூங்கு. எப்ப பார்த்தாலும் ஓ எழுதுறேன் சொல்றீங்க. அன்பா 2 வார்த்தை பேசலான்னு வந்தா என் கற்பனை கெடுக்காதேன்னு முகத்தை திருப்பிக்கிறீங்க. அதான் அழிச்சேன். என் சுமதியா இப்படி பேசுறது? எனக்காக என்ன காதலிச்ச சுமதியா இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். தாய்க்கு முன்னால அவ பிள்ளைய வெட்டி கொன்னத போல என் கண் முன்னாலே நாசப்படுத்திட்டேன். சுமதியாரி, கடிதமெல்லாம் நீ எழுதினதுதானே? காலம் பூரா உங்க பக்கத்திலேயே இருந்து கலைக்கு சேவை செய்வேன். உங்க சந்தோஷம் தான் எனக்கு நிம்மதி, உங்க முன்னேற்றம் தான் எனக்கு இன்பம் அப்படின்னு எழுதிருந்தீங்க. அதெல்லாம் பொய்யா? நீ எழுதினது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. பக்கத்து வீட்டுக்காரி அப்படி இருக்கா, எதிர் வீட்டுக்காரி இப்படி இருக்கா, சினிமாவுக்கு போகணும், டிராமாவுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், நினைவு தெரியாம கலையார்வம் கொண்டவளா, என் கற்பனைக்கு தூண்டுகோலா, அமைதியை பாதுகாக்கிறவளா, என் வாழ்க்கைக்கு நல்ல துணையாக இருக்கிற அந்த சுமதிதான் எனக்கு வேணும். ஓய்வு வாழ்க்கை விரும்புகிற இந்த சுமதி எனக்கு வேண்டாம், 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 வேண்டாம். நேத்து வந்து இந்த குழந்தை இவ உங்க முதலாளி சங்கருடைய குழந்தை. இது வரைக்கும் எங்க அநாத விடுதலை தான் வளர்ந்து வந்தா. அவளை ஒப்படைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆமா, சுமதி எப்படி இருக்கா? அவ நல்லா தாமா இருக்கா. ஆனா சதா என்னத்தான் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? அவ என்னை எப்படியெல்லாம் நேசிச்சான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க கலைக்காக
என் உயிரியா கொடுப்பேன் கடிதத்தில் எழுதினான். அந்த கலைய இன்னைக்கு என் கண் முன்னால காலடியில போட்டு விதிச்சுட்டாமா. ஆமாமா, ஆடம்பரமா வாழணும், ஜாலியா பொழுது கழிக்கும் நினைக்கிறாள் தவிர என் மனசு புரிஞ்சு கொஞ்சம் கூட நடக்க மாட்டேங்கிறாமா. நான் நினைக்கிறேன் சுமதி என்ன உண்மையா காதலிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சுமதி, உங்களை உண்மையாதான் காதலிச்சா. ஆனா சூழ்நிலைதான். என்னமா பெரிய சூழ்நிலை? என்ன விரும்பித்தான அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஏம்மா இப்படி எல்லாம் நடக்கணும்? தப்புதான். சில நேரம் இப்படித்தான் புரியாம நடந்துக்குவா. அது தவறுன்னு தெரியும் போது குழந்தை மாதிரி அழுவா. அவ ரொம்ப நல்லவ. கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா திரும்பி நடந்துக்குவா. அவளை என்னை விட நீங்க தான் நல்லா புரிஞ்சவங்க. நீங்க தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும். வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் வந்து நல்லா இருக்குங்க. மெட்ராஸ்க்கு வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். ஏதோ வேலையா வந்திருக்கிறதா சொன்னீங்க, பரவாயில்ல. உங்களை பார்த்துட்டு நான் பேசாம போயிட்டா யாரும் இல்ல ஆயிடும். நம்ம உறவு விட்டு போகலாமா? வாங்க வீட்டுக்கு. வா வா, ஓடியா 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 ஓடியா. பாத்தீங்களா, நான் எழுதுறதை எப்படி அழிச்சிட்டா பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளே நீ வாழி. பார்த்தது ஏன் திகச்சு போய் நின்று? குற்றம் செஞ்சவ பாருங்க, அதனாலதான் உங்களை பார்த்து பயப்படுறேன். தவறு செய்யும் போது தட்டி கேட்கலன்னா மேலும் பல தவறுகளை செய்யறதுக்கு தைரியம் வந்தது. சுமதி, அவர் மனசு நோக்கும்படியா நீ நடந்துக்கலாமா? என்னைக்கு ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டியாச்சும் அதுக்கப்புறம் அவருடைய சந்தோஷம் தாண்டி உன் சந்தோஷம். கணவன் தன் பின்னால வரணும்னு நினைக்கிறது அகம்பாவம். அவருக்கு பின்னால நீ போகணும்னு நினைக்கிறது தான் புத்திசாலிதான். அவருடைய கலைஞர், அவருக்கு தேவை அமைதி. அதை மறந்துட்டு நீயே அவருடைய நிம்மதியை குறைக்கலாமா? உன்னுடைய போக்கு பிடிக்கலன்னு உன்னை வெறுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உன் வாழ்க்கை என்னடி ஆகும்? நான் அறியாத்தனமா செய்த காரியம் இவ்வளவு பெரிய குற்றமா வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை மன்னிக்க வேண்டியது அவரு. உங்க சந்தோஷத்தை குலைக்கணும்னு நான் நினைப்பேனா? உங்க கற்பனையை கெடுக்கணும்னு நான் விரும்புவேனா? எனக்கு அப்படிலாம் நினைக்க தெரியாது. தவறுன்னு தெரியறத கண்டிங்க. ஆனா எதை பெருக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன் இப்படி பேசுற? நானாவது உன்னை வெறுக்கிறதாவது. நீ சில சமயம் புரியாம நடந்துக்கிற. அதை உணர்விக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். இது உன் குடும்ப விஷயம். இதுல தலையிடறதுக்கு நான் யாரு? இருந்தாலும் கொஞ்ச நாளாவது பழகிட்டோமே, அந்த உரிமையில தான் உன்னை கண்டுக்கிட்டேன். தவறுன்னா என்ன மன்னிச்சிடுமா? நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போலாமா? ஆமா, சாப்பிட்டுதான் போகணும். ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஆமா, சுமதி ஓவியத்தை அழிச்சுட்டான்னு ரொம்ப கோச்சுக்கிட்டீங்களே, இவன் என்ன வேலை செய்திருக்கான்னு பாருங்க. என்னங்க அது? குழந்தை. அதே மாதிரி என் சிநேகிதியும் ஒரு குழந்தைதான். சங்கர், அம்மா, நீ என்னமா தூங்கல? நிம்மதி இருந்தா தானப்பா தூக்கம் வரும். நிம்மதியா? அதான் நம்ம விட்டு என்னைக்கோ போயிடுச்சேம்மா. கிடைக்காத ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசோட பைத்தியக்காரத்தம். அதை மறந்து எது கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. குடும்பத்தோட சந்தோஷமே இப்போ உன் முடிவுல தான் பாரு. என்னம்மா சொல்ற? உன்னை இந்த நிலையில பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? நீ வாழ வேண்டிய வயசுல சதா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. சங்கர் சாந்தியோ தாயில்லாத பிள்ளை. இதையெல்லாம் நினைச்சுதான்ப்பா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீ சந்திரன் அல்ல, அவனை கல்யாணம் செய்துக்கப்பா. நீ என்னம்மா சொல்ற? நீ என்கிட்ட இப்படி கேட்கலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? பாவம், அவங்க ஏதோ புண்ணியத்துக்கு நம்ம குழந்தைய ஒப்படைக்க வந்திருக்காங்க.
அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம பத்தி என்னம்மா நினைப்பாங்க? மேலும் இனிமே ஒரு கல்யாணத்தை பத்தி நினைக்கிற அளவுல உன் மகன் இல்லம்மா. கல்யாணமாவது காட்சியா அதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வைக்கணும். இந்த எண்ணத்தை இங்கேயே மறந்துட்டு நீ போய் தூங்கு. சரிப்பா, காலம் பூரா நான் கண்ணீர் விட்டே சாகணுங்கிறதா உங்க விருப்பம்னா உன் இஷ்டப்படியே நடந்துக்க. அம்மா, ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா. என் மகன் நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்கிற நப்பாசையில எதையோ கேட்டுட்டேன். நீதான் சொல்லிட்டியே எதுக்குமே கொடுத்து வச்சிருக்கணும்னு. கொடுத்து வைக்கல நிறுத்துக்க. அம்மா, இந்த கல்யாணத்தினால நம்ம குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நீ நினைச்சா உன் இஷ்டப்படியே செய். சந்திரா, சந்திரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. நிலாவை பிடிச்சு கொடுன்னு பிள்ளை கேட்கறது குழந்தைத்தனம். பெரியவங்களும் அது மாதிரி கேட்டா அது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? பட்டு போன இந்த மரத்துக்கு பச்சை வர்ணம் பூசி பசுமையாக்க நினைக்கிறாங்க எங்க அம்மா. நடக்குமா? மகன் நல்லா இருக்கணும்னு எந்த தாயும் நினைக்கிறது இயற்கை தானே. இருக்கலாம். அதுக்காக நடக்க முடியாதுன்னு தெரியறத நினைக்கலாமா? இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்தவன் பொழுது இருட்டுற நேரத்துல போய் சேர்ந்துட்டான். அது விதி. அதை மறந்துட்டு இந்த வீடு இருட்டா இருக்குது. அந்த இருட்டுல தாயில்லாம ஒரு குழந்தை தவிக்குது. அதனால இந்த வீட்டு விளக்கே சந்திராவை ஏத்தி வைக்க சொல்ல போறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டேன். இது சம்பந்தமா அம்மா உங்களை ஏதாவது கேட்டா நீங்க தைரியமா முடியாதுன்னு சொல்லி